Hello everyone, welcome to Mr. G Pocket Money. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நவி ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். உங்கள் மொபைல் நம்பர் அடிச்சுட்டு அந்த நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி கொடுப்பாங்க. அதை என்ட்ரு பண்ணாலே இந்த மாதிரி ஹோம் பேஜ் வந்துடுவீங்க. இதில் மெயினாக என்னென்ன ஃபீச்சர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் பே மாதிரி இந்த நவி ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூபிஐ ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது நம்பருக்கு பணம் அனுப்பணும், இல்லை ஸ்கேன் பண்ணி பணம் அனுப்பணும், இல்லை ஏதாவது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பணும் அப்படின்னா அந்த ஆப் வந்து கூகுள் பே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து மெயின் பேஜ்லேயே ஆப்ஷன் வந்து நவின்னு கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், பே மொபைல் நம்பர், யூபிஐ ஐடி, உங்களோட ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி செக் பண்ணிக்கலாம், பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸி அந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்பயும் போல் கூகுள் பேயில் எப்படி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்களோ அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் உங்களோட பேங்க்கில் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதை அடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த நம்பரை வச்சு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே சர்ச் பண்ணி லிங்க் பண்ணி வச்சிரும். ஸோ ஒரே ஒரு எஸ்எம்எஸ் மூலியமாக சிம்பிளான செட்டப் தான். அது மட்டும் இல்லாமல் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்பில் வந்து லோன் வாங்கிக்கலாம், கேஷ் லோன் வாங்கிக்கலாம், இல்லை ஹோம் லோன் வாங்கிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கோல்டு, ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ அந்த 5 ஆப்ஷன் தான் மெயினாக அந்த ஆப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெஃபரண்டுக்கு வந்து ரிவார்ட்ஸ் வந்து தர்றாங்க. ஒரு ரெஃபரலுக்கு வந்து 100 ரூபா தர்றாங்க. உங்களோட ரிவார்ட்ஸை வந்து மை ரிவார்ட்ஸ்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே பட்டன் இருக்கும். அதில் போயிட்டு உங்களோட ரெஃபரல் ஹிஸ்ட்ரியை நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? கீழே பார்த்தீங்கன்னா நவி இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் போனீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட், டிஜிட்டல் கோல்டு கொடுத்துருப்பாங்க. லோன் வந்து அதுக்குன்னு தனியாக பட்டன் கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்சூரன்ஸ். ஸோ எல்லாமே சிம்பிளிஃபைடாக தனித்தனியாக இருக்கும். ஸோ லோன் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் சிம்பிளாக கேவைசி மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடனே லோன் வாங்கிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், கேஷ் லோன் அப் டு 2 lakh. சரிங்களா? ஸோ கேவைசி மட்டும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உடனுக்குடனே எல்லா சர்வீஸுமே நீங்கள் எடுத்துக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் போனீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயே நீங்கள் கேவைசி பண்ணணும். ஸோ உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு, ஆதார், பேன் எல்லாம் லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். டிஜிட்டல் கோல்டு வாங்குறது ரொம்ப சிம்பிளுங்க இருக்கிறதுலையே. உங்களோட பேன் கார்டு டீட்டெயில்ஸ் மட்டும் அடிச்சிட்டிங்க அப்படின்னா டிஜிட்டல் கோல்டு உடனுக்குடனே வாங்கிக்கலாம். சரியா? ஸோ இதை எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருப்போம், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது இல்லாமல் வேறு என்ன டவுட் இருந்தாலும் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைமாக சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் வேறு எது டாபிக்ஸில் வீடியோ வேணுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.